ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் 2024க்காக நம்மளோட இந்திய அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் கிளம்பிட்டாங்க. எல்லா பிளேயர்ஸும் போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை, ஆனால் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டாங்க. IPL 2024 இன்னையோட முடியுது இல்லையா? ஸோ இந்த KKR விஸ் SRH டீமில் வந்து பெருசாக T20 வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆன பிளேயர்ஸ் இல்லை. ரிங்கு சிங் மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்துமே ரிசர்வ்ஸில் தான் இருக்காரு. அவர் எப்போ வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே வேற டீம்ல தான் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்ப போறாங்க. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி கிளம்பிட்டாங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, சிவம் டூபே, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் இன்னும் விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப் 2024 யூஎஸ்ல நடக்க போது, வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ல்டு கப் ஃபார் இந்தியன் டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு 2-3 வருஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ODI வேர்ல்டு கப்பை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். நம்மளோட பெரிய டீம் எல்லாமே அங்கதான் அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க தான் T20 ஆடிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வேர்ல்டு கப் அப்படின்னு வர்றப்போ பெரிய ஆளுங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. லைக் ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா அந்த வேர்ல்டு கப்பை நோக்கி நம்ம போகணும், அதை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் இந்த வாட்டி காம்படிஷன்ஸ் ரொம்ப ஹையா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இந்தியாவில எல்லாம் நடக்கல, யூஎஸ்ல நடக்குது. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது. யூஎஸ் சைடு நீங்க போனீங்க அப்படின்னா பிச்சர்ஸ் எல்லாமே எல்லாம் அங்க இல்ல. அவங்க இப்போ வந்து ரெடிமேட் பிச்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்டே இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க எப்படி பிஹேவ் பண்ணும் எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நம்மளோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, குரூப் ஏல நம்மளும் பாகிஸ்தானும் மட்டும்தான் நல்ல டீம், மற்ற எல்லாரும் ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ சூப்பர் 8 அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தி ரியல் காம்படிஷனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி பிச்சர்ஸ்ல நல்ல ஸ்பின்னர்ஸ் அங்கே எஃபெக்டிவா இல்லை அப்படின்னா தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய நல்ல ஸ்பின்னர்ஸாக இருக்கிற டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போறாங்க. ஈவன் தோ ஆப்கானிஸ்தான் மாதிரி டீம் வெஸ்ட் இண்டீஸ்ல போயிட்டு நீங்க ஆடுனீங்க அப்படின்னா கஷ்டம் அவங்களை ஆடுறது. ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. ரஷீத் கானே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. ஓகே, ஸோ நம்மளும் நல்ல டீமாக தான் போறோம். பட் ஸ்டில் ஏதோ எங்கேயோ என்னமோ மிஸ் ஆகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஹோப்ஃபுல்லி அந்த வேர்ல்டு கப்போட திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஏமாற்றம் இந்த வருஷத்துல நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் தி லெஜண்ட் பிளேயர்ஸ் லைக் ஒரு ரோஹித் சர்மா மாதிரி, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸுக்கு மேபி கடைசி T20 வேர்ல்டு கப்பா இருக்கலாம். எஸ், அவங்களோட ஃபிட்னஸுக்கு ஆடலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் என்னன்னா கோச்சஸ் மாற்றப்படுவாங்க. டீமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஅப் ஒன்று பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீம் சைஸே மாற்றுவாங்க. ஆல்ரெடி 2 வருஷம் நல்லா விளையாண்ட சின்ன பசங்க லைக் ஒரு ருத்ராஜ் ஐக்வாட், ஒரு SSV ஜெய்ஸ்வால், நிறைய பேர் அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஒரு ஜித்தேஷ் சர்மா, இப்போ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி டீமுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால மேபி டீம் சஃபல் ஆகலாம் வேர்ல்டு கப் முடிஞ்சு. ஸோ இந்த வேர்ல்டு கப் பாசிட்டிவா முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நிறைய நல்ல OG பிளேயர்ஸுக்கு நல்லது. ரிஷப் பண்டோட கம்பேக் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது இந்தியன் டீம்ல. அதுவும் கம்பேக் சாதாரணமால அல்ல, நல்ல IPL ஆடிட்டு வர்றாரு அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி அந்த ஓல்டு ரிஷப் பண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவரும் நிறைய ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸை பார்த்து பழகின ஒருத்தர், ரொம்ப நல்லா ஆடின ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேட்ச் வின்னராகவே செயல்பட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி நல்லா இருந்துச்சு இந்த வேர்ல்டு கப் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் தோ நம்ம இந்த செமிஃபைனல் வரைக்கும் போயிடுவோம், ஈவன் தோ ஃபைனல் போக கூட சான்சஸ் இருக்கு. அங்கேருந்து நம்ம எப்படி அந்த கப்புக்கு புஷ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்ரே. அது என்னைக்குமே நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த புஷ் இந்த வாட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா காலி இன்னொரு வேர்ல்டு கப்போட தான் நம்ம வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இதுல எப்படி இருக்கு? ஏதாவது பிளேயர்ஸை மிஸ் பண்றாங்களா, இல்லை யாராவது கூட்டு போகணுமா? ஏன்னா ஐ திங்க் 25ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி டேட் இருந்துச்சு. ஸ்குவாட் அவங்க சஃபல்லாம் பண்ணல. அந்த என்ன அறிவிச்சாங்களோ அதே ஸ்குவாடோட தான் ஃபைனல் ஸ்குவாடோட போறாங்க. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.